அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அசல் ஆவணங்களை காட்டினால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்யப்படும் என சார் பதிவாளர்கள் பொதுமக்களை திருப்பி அனுப்பக்கூடாது எனவும், மூல ஆவணத்தின் நகல் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள நகலை பார்த்து பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர்களுக்கு தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை கூடுதல் ஐஜி உத்தரவிட்டுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அனைத்து டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டமானது ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதிலும் அளித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய இந்த 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட 3 அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு விரிவான அறிக்கையும் பரிந்துரைகளையும் தமிழ்நாடு அரசுக்கு 9 மாதத்திற்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் சிறார் திரைப்பட போட்டிகள் நடைபெற இருப்பதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் பள்ளி அளவில் பிப்ரவரி 7ஆம் தேதியும், வட்டார அளவில் பிப்ரவரி 13ஆம் தேதியும், மாவட்ட அளவில் பிப்ரவரி 20ஆம் தேதியும் போட்டிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு 3 மடங்காக அதிகரித்துள்ளது என்று பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2024ஆம் ஆண்டில் ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒட்டுமொத்தமாக 27,378 நபர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு டெங்கு காய்ச்சலால் ஒட்டுமொத்தமாக 9,121 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தனர் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் நமஸ்தே வேர்ல்ட் என்ற திட்டத்தின்படி 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை இணையதள முகவரியில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு விமான பயண கட்டணங்கள் குறைக்கப்படும் எனவும், இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்பவர்களுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: வேட்டை தடுப்பு காவலர்களுக்காக மாத ஊதியம் 12,500 இருந்து 15,625 உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு மூலம் 669 வேட்டை தடுப்பு காவலர்கள் பயன்பெறுவார் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல ரோந்து பணி, கண்காணிப்பாளர், சந்தன மர பாதுகாவலர் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவோருக்கும் தினசரி 311 அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த ஊதிய உயர்வு அறிவிப்பானது வேட்டை தடுப்பு காவலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: இன்று முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், மேலும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், காலை வேளையில் லேசான மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலையானது 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 22 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. ஒன்பதாவது அறிவிப்பு: ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் போஸ்ட் மெட்ரிக் 10ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட அனைத்து படிப்புகளுக்கும் கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் ப்ரீ மெட்ரிக் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகள் ஆகிய திட்டங்களுக்கு உரிய e-scholarship.tn.government.in என்ற புதிய இணையதளம் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட திட்டங்களின் கீழ் பயன்பெற தகுதி வாய்ந்த பழங்குடியினர் நல மாணவர்களிடமிருந்து புதிய மற்றும் புதுப்பித்தல் கல்வி ஊக்கத்தொகை விண்ணப்பங்களை ஜாதி சான்று, வருமானச் சான்று, மதிப்பெண் சான்று, சேமிப்பு கணக்கு புத்தக நகல், ஆதார் எண், வருகை சான்று, தேசிய தேர்ச்சி பெற்ற நகல் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களுடன் e-scholarship.tn.government.in என்ற கல்வி இணையதள வழியாக பள்ளிகள், கல்லூரிகள் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது.
10வது அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் மருத்துவராக பணியாற்ற விண்ணப்பிக்கலாம் என அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா அமைச்சகத்தில் உள்ள மருத்துவ பணிக்கு முதுகலை பட்டம் பெற்ற மருத்துவர்கள் 55 வயதிற்கு மிகாமல் 3 வருட பணி அனுபவத்துடன் தேவைப்படுகிறார்கள். இவர்களுக்கான நேர்காணல் வரும் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பெங்களூரில் உள்ள தி லீலா பேலஸ் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. இந்த பணியாளர்களுக்கு உணவுப்படி, இருப்பிடம், விமான பணிச்சீட்டு ஆகியவை அந்த நாட்டின் வேலை அளிப்பவரால் வழங்கப்படும். இந்த நிறுவனம் மூலமாக அளிக்கப்படும் வெளிநாட்டு வேலைகளுக்கான காலி பணியிடங்கள் குறித்த விவரங்களை அந்த நிறுவனம் வலைத்தளமான omcmanpower.tn.government.in என்ற இணையதளத்தில் காணலாம். மேலும் இது குறித்த விவரங்களை இந்த நிறுவனத்தின் வாட்ஸ்அப் எண்ணில் மற்றும் தொலைபேசி எண்களிலும் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு எந்த ஒரு இடைத்தரகர்களோ ஏஜெண்டுகளோ கிடையாது. விண்ணப்பதாரர்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில்தான் நேரடியாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.